நாம் வார்த்தைக்கு கடந்து செல்வோம், ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி, இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாது, உம்முடைய வார்த்தைகள் ஒழியாதது. அவைகள் ஜீவன் உள்ளவை, அவைகள் எங்களை சீர்பொருந்த பண்ணுகிறது, அவைகள் எங்களை கலைந்து கொள்ளுகிறது, அவைகள் எங்களை உம்முடைய அழைப்புக்கு நேராய் நடத்துகிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுகிற நான் கேட்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே, வார்த்தைக்கு முழுமையாய் செவிமடுத்து அந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களிலே எங்களுடைய காதுகளினாலே கேட்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வாழக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையாய் கொடுக்கிறார். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும், Nous allons tous prendre 1 Samuel chapitre 2 verset 30. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். Et ensuite nous prendrons Proverbes chapitre 1 verset 7. Donc nous allons prendre 1 Samuel chapitre 2 verset 30. C'est pourquoi voici ce que dit l'Éternel, le Dieu d'Israël. J'avais déclaré que ta maison et la maison de ton père marchaient devant moi à perpétuité. Et maintenant, dit l'Éternel, loin de moi, car j'honorerai celui qui m'honore. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 1:7வது வசனத்தை வாசிப்போம். Proverbes chapitre 1 verset 7. La crainte de l'Éternel est le commencement de la science. Les insensés méprisent la sagesse et l'instruction. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்று எங்கள் மத்தியில் மகிமைப்படுவதாக. Que le nom de l'Éternel soit sanctifié. தேவனை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். L'Éternel dit qu'il honore ceux qui l'honorent. இதை பார்க்க போறோம், நம்ம தேவனை கனம் பண்ணுகிறத பற்றி. Nous allons voir comment honorer l'Éternel. நாம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்த்தோம். Donc dans Proverbes chapitre 1 verset 7, nous avons vu que la crainte de l'Éternel est le commencement de la science. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலியுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Donc dans 1 Samuel chapitre 2 verset 30, ce passage parle de Élie et également de ses enfants. ஏலி என்கிற ஆசாரியனை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம். Donc nous avons entendu les paroles que l'Éternel a prononcées contre Élie. இன்றைக்கு இந்த வார்த்தை என்னையும் உங்களையும் பார்த்து தேவன் கேட்கிறார். Donc l'Éternel nous pose une question. நீ என்னை கனம் பண்ணாவிட்டால் நானும் உன்னை கனம் பண்ண மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். L'Éternel nous dit, si tu m'honores pas, alors je ne t'honorerai point. இன்றைக்கு நாம் தேவ பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு தேவனை கனம் பண்ணுகிறோம் என்கிறதுல ஆரம்பத்தில் நாம் எப்படி நடந்தோம் என்கிறதை ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுவேன், முந்தி இருந்ததை விட நாம் குறைந்துதான் இருக்கிறோம். On peut voir si nous examinons notre vie au début et maintenant, si à quel point nous honorons l'Éternel, alors nous sommes moindres aujourd'hui. தேவன் ஏலியை பார்த்து ஒரு காரியம் சொன்னார், என்னை கனப்படுத்தியதை பார்க்கிலும் பிள்ளையை அதிகமாய் கனப்படுத்துகிறாய், ஆகவே உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Donc on peut voir l'Éternel dit une chose à Élie, comme tu honores tes enfants plus que moi, alors je t'abandonnerai. இந்த சம்பவத்தை குறித்து அநேக செய்திகள் நான் கூட ஆயத்தப்படுத்தி செய்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். Nous avons entendu plusieurs prédications concernant ce sujet. இந்த பகுதியை வாசித்த பொழுது நான் உண்மையிலேயே அசந்து போனேன். Et j'ai été étonnée en lisant ce passage. தேவன் ஒருவனுடைய வாழ்க்கையை பார்த்து, என்னை பார்த்து இல்லாவிட்டால் உங்களை பார்த்து,
உன்னை கைவிடுவேன் என்று சொன்னாரானால் அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. அது அப்படியே நடக்கும். On peut voir que l'Éternel dit qu'il nous abandonnera si on ne l'honore pas. Alors c'est une parole prononcée par l'Éternel et non pas un homme. அதே தேவன் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணும் பொழுது நம் பிள்ளைகளையும் சந்ததியையும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Et ce même Dieu dit, si tu m'honores, alors je t'honorerai toi et ta génération et ta postérité. என்னை மட்டுமல்ல, Pas moi seulement, உங்களை மட்டுமல்ல, vous aussi, உங்களுடைய பிள்ளைகள், vos enfants, உங்களுடைய பிள்ளைகள், vos enfants, அவர்களையும் கனம் பண்ணுவேன் என்று et சொல்லுகிறார். l'Éternel les honorera ainsi. ஆகவே ஒரு நீதிமானாய் அழைக்கப்பட்ட என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை என்பது எங்களோடு முடிகிற காரியம் அல்ல, அது சந்ததியோடு தொடர்கிற வாழ்க்கை என்கிறதை நாம் மறந்து Nous ne போகக்கூடாது. devons pas oublier que l'Éternel nous appelle juste, pas nous seulement, mais aussi notre génération et nos enfants à venir. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ நீதிமானாக்கப்பட்டிருப்பாயானால் நான் உன்னை மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Nous qui avons été lavés par le sang de Jésus-Christ, nous avons été justifiés, nous aussi, mais non seulement nous et nos enfants, et il bénira notre génération. இன்றைக்கு எங்களுடைய கவலை என்ன தெரியுமா? Quelle est notre tristesse aujourd'hui? பிள்ளைகளை குறித்து தான் கவலை. Nous sommes tristes concernant nos enfants. ஒரு காலத்துல என்ன கவலை தெரியுமா? Autrefois, திருமணம் ஆகல என்ன கவலை? nous nous inquiétons parce que nous ne sommes pas mariés. திருமணம் ஆனப்புறம் என்ன கவலை தெரியுமா? Mais une fois que nous sommes mariés, nous sommes inquiets பிள்ளைகள் இல்லைன்னு கவலை. concernant les enfants. பிள்ளைகள் பிறந்தப்புறம் என்ன கவலை தெரியுமா? Une fois que les enfants sont nés, nous sommes inquiets. இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருப்பார்களா, இல்லாவிட்டால் இந்த பேரை கெடுத்துருவாங்களா என்று சொல்லி பிள்ளைகளை குறித்த பயம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. Nous sommes inquiets concernant est-ce qu'ils auront la crainte de l'Éternel dans leur Dieu ou est-ce qu'ils vont détruire notre nom. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும், என்னுடைய பிள்ளை நல்ல மதிப்புள்ளவனாக இருக்கணும், என்னுடைய பிள்ளை நல்ல வேலை செய்யணும், என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கும். Le souhait des parents, c'est que les enfants doivent faire de très grandes études, être méritants et de faire un bon travail. நாம எங்களுக்காக நாம பிரயாசப்படுறதை விட்டு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக அதிக பெற்றோர் பிரயாசப்படுறாங்க. Donc les parents agissent pour eux, mais ils agissent énormément pour leurs enfants et leur famille. நீங்க போட்ட உடுப்பு இவ்வளவு விலையான உடுப்பு உங்களோட பெற்றோர் போட்டதில்லை. Donc on peut voir que les parents achètent énormément de vêtements pour leurs enfants. அவங்க விலை குறைஞ்ச ஒரு உடுப்பை திருப்பி திருப்பி போட்டு நீங்க கேட்குறீங்களே என்று சொல்லி அதிக சிரமம் எடுத்து பெற்றோர் பிள்ளைகளாக உங்களுக்கு நல்ல உடுப்புகள் வேண்டி தராரு. On peut voir que les parents achètent des vêtements moins chers et achètent des vêtements plus chers pour les enfants. பெற்றோர் படிச்சிருக்க மாட்டாங்க. Peut-être que les parents n'ont pas fait d'études. உங்களுக்கு டியூஷனுக்கு விட உங்களுக்கு அதிக படிப்பு படிக்கிறதுக்கு அவங்க மிகுந்த சிரமம் எடுத்து பிள்ளைகளுக்காக பெற்றோர் செயல்படுறாங்க. Et on peut voir que les parents agissent, ramènent les enfants pour les cours, les soutiens scolaires pour que les enfants réussissent dans leur vie. எனக்கு தெரியும், நானும் இந்த பிரான்ஸ்ல வந்திருந்து 23 வருஷம் ஆகிறது. நான் குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் எங்களோடு இருந்தவங்க சின்ன பிள்ளைகளா இருந்து இப்போ வாலிப பிள்ளைங்களா வந்து திருமணமாக இருக்கிறாங்க. ஆகவே நான் சின்னதுல இருந்து வளர்ந்து திருமணமாகும் வரைக்கும் நான் இந்த சபையில பார்த்திருக்கிறேன். On peut voir que ça fait plus de 20 ans que je suis dans ce pays et j'ai pu voir des petits qui étaient dans cette église et maintenant qui sont des jeunes et maintenant même qui sont mariés. நான் தைரியமா சொல்ல முடியும், நீங்க சின்னனா இருக்கேக்கையும் பார்த்திருக்கிறேன், நீங்க வளர்ந்து திருமணமாக்கையும் பார்த்திருக்கிறேன், நீங்க பிள்ளைகளை பெற்ற பிறகும் நான் பார்த்திருக்கிறேன். Et je peux vous dire avec dans mon expérience que j'ai vu quand vous étiez petit, quand vous étiez grand, quand vous êtes marié et que même maintenant vous avez des enfants. நாம பிள்ளைகளுக்கு நாம இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் பெஸ்டா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தாய் தகப்பனாகிய நானும் நீங்களும் விரும்புகிறோம். எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். On peut voir que les parents souhaitent le meilleur pour les enfants et ils font des sacrifices et se consacrent énormément pour leurs enfants. ஆனா அந்த பிள்ளைகள் படிச்சு நல்ல வேலைக்கு வந்து சம்பாதிக்கிற பொழுது அந்த பிள்ளைகளில நான் பார்த்ததுல 80% நான் வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது அவர்கள் தங்களுக்குரிய காரியத்தோடு மட்டும் நின்று கொள்ளுகிறார்கள். அதை தாண்டி
தேவனற்றவர்களாக உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Mais on peut voir que 80% des enfants, dès qu'ils ont un bon salaire, un bon travail, ils oublient Dieu et ils mettent de côté Dieu dans leur vie. நாம இங்கே பிளவுதான். Et nous fautons dans un endroit. நாங்க நல்ல படிப்பை கொடுத்தோம். L'Éternel a donné de très bonnes études. நல்ல உடுப்பை கொடுத்தோம். L'Éternel nous a vêtis. சமுதாயத்துல பிள்ளைகளை மதிக்க வேண்டும் என்று பாடுபட்டோம். Nous avons énormément sacrifié pour que l'Éternel nous bénisse. ஆனா ஏதோ ஒரு காரியத்தை நாம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். Mais nous avons oublié d'enseigner à nos enfants qu'il fallait rendre à l'Éternel ce qui devait être rendu. நான் ஒரு காரியத்தை பிராக்டிகலா உங்களோட பேச விரும்புகிறேன். Et je vais vous parler de manière pratique. எங்கட பிள்ளைகள் நல்லா பாட்டு படிக்கிறதாலேயோ ஆராதிக்கிறதாலேயோ நாங்க ஏமாந்து போக கூடாது. Nous ne devons pas nous tromper en voyant nos enfants en train de louer ou adorer Dieu. இன்றைக்கு சினிமா பாட்டு கேட்கிறவங்க ராகமா படிக்கிறாங்க, ராகமா காரியங்களை செய்யறாங்க, அவங்களும் பாட்டை தான் கேட்கிறாங்க. On peut voir que les gens du monde extérieur écoutent, chantent avec les mêmes tonalités, les mêmes chansons. நான் ஒப்பிட்டு பேசல, நீங்க விளங்கிக் கொள்ளணும்னு சொல்றேன். Je ne compare pas ces choses, mais je vous dis pour que vous compreniez. நான் பிரசங்கிக்கிறத பார்த்து இந்த பிள்ளை பிரசங்கிக்கிறவங்க வளரலாம். Peut-être que mes enfants, je prêche, et peut-être que mes enfants peuvent grandir de la manière pour qu'ils prêchent ainsi dans l'avenir. நான் பாட்டு படிக்கிறதால இந்த பிள்ளை சரிகமா பதனிசாவில பெஸ்டாகி ராகத்தோட பாடலாம். On peut voir que si moi je chante, mon enfant peut être meilleur et peut chanter meilleur que moi dans l'avenir. நாம இதை பார்த்து எங்களோட பிள்ளைகள் ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்துட்டார்கள் என்று தகப்பனாகிய தாயாகிய நானும் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. Mais en étant parents, nous ne devons pas nous tromper en disant que mon enfant a grandi de manière spirituelle parce qu'il est plus méritant ou qu'il fait meilleur que moi. நான் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிறேன் என்கிறத என்னுடைய பிள்ளை என்னட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். Mais mes enfants doivent apprendre en moi comment je crains l'Éternel dans ma vie. நான் கர்த்தரோடு எப்படி நடக்கிறேன் என்கிறத என்னுடைய பிள்ளை என்னட்ட கற்றுக்கொள்ளணும். Comment je marche avec l'Éternel dans ma vie, l'enfant doit apprendre. நாம அதிக நேரத்துல நாம பிளவுட்ட காரியம் என்ன தெரியுமா? நாம வேலைக்கு போய் நம்ம உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கை இலங்கை தேசத்துல ஒரு சராசரி வாழ்க்கையா இருக்குது. Donc on peut voir que nous allons au travail, notre vie n'est pas la même que celle quand nous étions dans le pays. ஆனா இங்க வந்தவுடனே நாம வேலைக்கு போனோம், எங்களுடைய மனைவி வேலைக்கு போறா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் உதவி செய்யுது. Donc on peut voir que le mari, la femme peut aller au travail ainsi que le gouvernement peut apporter des aides. ஆனா பிள்ளை ஆவிக்குரிய விதத்துல வளர்றதுக்கு நான் முயற்சி எடுக்காதவனா இருப்பேனா? ஆனால் தோற்ற ஒரு சந்ததியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்கிறத மறந்து போகக்கூடாது. Mais si je ne fais pas des efforts pour que mon enfant grandisse spirituellement, alors je serai perdant ainsi que pour ma génération. இன்றைக்கு நான் பொதுவாகவே தேவனை கனம் பண்ணுவதை பற்றி தான் நான் பேசி முடிப்பேன். Alors aujourd'hui je vais vous parler de comment honorer l'Éternel. இன்றைக்கு பாருங்க, நாம ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாம இருக்கு? Pourquoi nous ne venons pas à l'étude biblique? ஏன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர முடியாம இருக்கு? Pourquoi nous n'arrivons pas à emmener nos enfants à l'étude biblique? ஞாயிறு ஆராதனை மட்டும் போதுமா? Est-ce que c'est suffisant seulement le culte de dimanche? போதாது. Ce n'est pas suffisant. எத்தனை பேர் நாங்க விரும்பி நாங்க வேதத்தை படிக்கிறோம்? Combien de personnes d'entre nous lisons la Bible avec envie? 99% மக்கள் இல்ல. 99% ne lisent pas avec envie. நான் தைரியமா சொல்றேன். Je peux dire ça avec assurance. ஏன் தெரியுமா? Pourquoi? நான் உங்களை மாதிரி தான் கலந்து பார்த்தேன். Parce que moi aussi j'étais comme vous. நான் வார்த்தையை கொடுக்கணும்னா அதிகமா இருப்பேன். Quand je devais prêcher la parole, alors je lisais davantage. மணித்தியால கணக்கு இருப்பேன். Je lisais beaucoup d'heures. மற்றும் படியில குறைச்சிடுவேன். Mais sinon je lisais moins. இந்த ஒரு மாசம் வக்கல்ஸுக்கு போன பாருங்க. Il y a un mois, je suis partie en vacances. எங்கட பேச்சிலே வித்தியாசம் வந்துச்சு. On voyait la différence de comment je parlais. எங்கட எண்ணத்துல வித்தியாசம் வந்துச்சு. Les différences dans les pensées. இத நான் கண்ணார நானே கண்டேன். Et moi-même j'ai pu voir ces choses. அப்ப யோசிச்சேன். Et donc j'ai pu réfléchir. ஒரு மாசம் வக்கல்ஸுக்குள்ள நம்ம இப்படி கோவமா இருந்தா, Si j'ai pu changer dans ces mois de vacances, ஆனா எங்கட ஜனங்கள், les enfants de Dieu, நான் உங்களை பத்தி பேசுறேன். je parle de vous. நீங்க ஞாயிறு ஆராதனையோட மட்டும் இருப்பீங்களா இருந்தா, Si vous venez seulement le dimanche, நீங்க தப்பிச்சிடுவீங்க. peut-être que vous allez échapper ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்க. parce que vous avez grandi. நாங்க வரவே அடிபட்டு வந்தார்கள். Parce que nous avons déjà subi beaucoup de choses. பசியன்னா என்னன்னு தெரியும். Nous savons c'est quoi la faim. எங்களுக்கு இழப்புன்னா என்னன்னு தெரியும். Nous savons ce qui est les pertes. எங்களுக்கு பிரிவினைன்னா என்னன்னு தெரியும். Nous savons ce qui est les séparations. இந்த சிறு வயசுல இருந்து நம்ம அப்படி பழக்கப்பட்டு தான் வந்திருக்கோம்.
Parce que de tout petit, nous avons pu subir toutes ces choses-là. சாப்பாடுன்னா அப்பா அம்மா தார சாப்பாடு மட்டுமே எங்களுக்கு இருந்தது. La faim, c'est ce que notre mère nous donnait. நாங்க தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்க வந்தோம். Parce que nous ne savons pas ce que nous allons endurer les prochains jours ou les prochaines choses à venir. ஆனா எங்க பிள்ளைகள் அப்படி இல்லை. Mais nos enfants ne sont pas ainsi. எங்க பிள்ளைகள் அவர்கள் உழைக்கிறது நீங்க உழைக்கிறதுல 4 மடங்கு 5 மடங்கு வரப்போகுது. Parce que les enfants peuvent dépenser de plus que vous avez pu gagner. ஆனா எங்க பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாய் கர்த்தரை கனம் பண்ணுவதற்குரிய பொறுப்பு 100% பெற்றோராகிய எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில தெளிவாய் உங்களோடு இடைப்படுவார். Que le Saint-Esprit parle en vous, qu'il est la responsabilité des parents pour que les enfants honorent l'Éternel. நாம ஐக்கியங்களுக்கு வந்தாலே எனக்கு தெரியும் நம்ம 80% நம்ம வளர்ந்துடுவோம் ஆவிக்குரியவர்கள். Si nous venons au rassemblement de l'Église, alors 80% nous allons grandir en Dieu. கிழமையில 2 நாள் ஜூம்ல ஜெபம் நடக்குதா நாம பிள்ளைகளை விஜயவா ஜபிக்க ஜபிப்போம். அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. நீங்க 2 நாள் நீங்க கிழமைக்கு செய்தே பாருங்க. ஒரு 2-3 கிழமை செய்த பாருங்க. 4வது கிழமை பிள்ளைகளுக்குள்ள அது தானாய் ஊன்றுகிறதை வளர்கிறதை நீங்க பார்க்க முடியும். On peut voir qu'il y a 2 jours de prière en Zoom. Peut-être que les enfants ne vont pas vous obéir 2-3 semaines, mais faites cela ainsi de suite. Et la 4e semaine, vous allez voir, il y a un changement dans la vie des enfants. நாம வீட்டுல என்ன செய்யலாம்ன்றத ஊழியக்காரங்களும் பார்க்க மாட்டாங்க, ஜெபம் நடத்துறவங்களும் பார்க்க மாட்டாங்க. Ce que vous faites à la maison, le dirigeant ou peut-être les serviteurs de Dieu ne peuvent pas le voir. ஆனா நான் பிள்ளைகளுக்கு சொல்லணும் கர்த்தர் பார்க்கிறார். Mais vous devez dire à vos enfants que l'Éternel le regarde. C'est le temps de prière. நம்ம உட்கார்ந்து இருக்கணும். Nous devons nous asseoir. டெலிவிஷனை நிப்பாட்டு. Nous devons éteindre la télé. Nous devons arrêter de cuisiner. ஒரு 45 நிமிஷம். C'est 45 minutes. ஒரு மணி நேரம். C'est 1 heure. நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்க. Il faut honorer l'Éternel. கர்த்தர் சொல்றார். L'Éternel நீ dit, என்ன கனம் பண்றாய்? si tu m'honores, நான் உன்னை மட்டுமல்ல. non seulement toi, சந்ததியை காப்பேன். et je protégerai ta génération, je protégerai tes நான் enfants. மறந்து போக Je மாட்டேன். ne t'oublierai pas. கர்த்தர் அவர் மறைவிலே இருக்கிற காரியங்களை ஒரு நாள் வெளியரங்கமாக்குவேன் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறார். L'Éternel a dit les choses cachées, un jour l'Éternel les révélera. நாம் மறைவிலே செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் Toutes les choses cachées. ஆகவே கர்த்தரை கனம் பண்ணுகிறது என்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். Donc, honorer l'Éternel, c'est une chose que nous devons apprendre. ஏதோ நம்ம சொன்னா போல நம்ம கர்த்தரை கனம் பண்றோம் இல்ல. ஒரு புள்ள பாடசாலைக்கு சென்று இந்த உலக கல்வி என்ன செய்யுது கற்றுக்கொள்ளுது. On peut voir qu'un enfant quand part à l'école, il apprend comment honorer. ஆகவே நானும் நீங்களும் மட்டுமல்ல என்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியத்தை நாம் தான் கற்றுக் கொடுக்க பொறுப்புள்ளவராய் இருக்கிறோம். Donc il est notre responsabilité en tant que parents d'apprendre à nos enfants d'honorer Dieu. நாம் இதுல தவறி இருக்கிறோம். Peut-être que nous avons fauté. நாம கனம் பண்ண தவறி இருக்கிறோம். Peut-être que nous avons fauté d'honorer l'Éternel. சில நேரம் இருந்தும் வேத படிப்புக்கு வராம சோம்பல்ல படுத்திருக்கிறோம். Peut-être que nous avons eu le temps, mais nous étions paresseux et nous ne sommes pas venus à l'étude biblique. ஆறாவது எங்களுக்கு அப்பாவின் கேட்க சேர்ச்சில எப்படி ப்ரோக்ராம் இருக்குன்றதை நினைக்காம நாம அப்பாவின் கொடுத்திருக்கிறோம். Peut-être que nous avons donné des rendez-vous alors qu'il y avait des programmes annoncés par l'Église. அப்பெல்லாம் நான் பாஸ்ல மதிக்கலைன்றது அது இரண்டாவது விஷயம். முதலாவது நான் தேவனை கனம் பண்ணாதவனாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். Premièrement, nous n'avons pas honoré l'Éternel et deuxièmement, le pasteur. ஆகவே தேவனுடைய சபையில திருச்சபையில ஒரு காரியம் உங்களுக்காக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் நான் முதலாவது அதற்கு கீழ்ப்படிகிற பொழுது நான் ஊழியக்காரர்களுக்காகவோ என்னுடைய நடத்துகிற பாசத்துக்காகவோ நான் வரவில்லை. நான் கர்த்தரை கனம் பண்ணி வருகிறேன். Quand il y a une réunion ou un rassemblement dirigé par l'Église, premièrement, nous honorons l'Éternel quand nous arrivons et deuxièmement, les serviteurs et le pasteur. ஆகவே இந்த நன்மையான காரியங்களை நீங்க உடனே பார்க்க முடியாது. நாட்கள் செல்ல நாட்கள் கடக்க நாம எடுத்த ஒவ்வொரு காரியத்தின் நன்மையை நீங்க வெளியரங்கமா பார்ப்பீங்க. Et ainsi vous pouvez voir les années, les jours d'après, les biens que l'Éternel peut vous donner à travers l'honneur que vous avez donné pour lui. பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு வரது நாம கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம். Quand vous ramenez vos enfants à l'école du dimanche, vous honorez l'Éternel. நான் சிறு வயசுல இருந்து கத்தோலிக்கத்துல இருக்க நம்ம ஞாயிறு ஓய்வு நாள் பாடசாலை மாதிரி அங்கேயும் பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. On peut voir que même dans les églises catholiques, il y a également les écoles du dimanche. அங்கேயும் வருடத்துல நல்ல ப்ரோக்ராம் விழா வைப்பாங்க. Donc il y a également des fêtes tous les ans. நான் சிறு வயதுல இருந்து நான் நாடகம் நடிச்சிருக்கிறேன்.
Et quand j'étais petit, j'ai pu jouer le rôle d'acteur. எனக்கு தெரிஞ்சபடி மறக்கையில்லாத குடியாரத்துக்கு நடிச்சது. Et j'ai déjà joué un rôle d'alcoolique. அதே நான் அதை சொல்றேன். Et pourquoi je dis cela? நாம பூசைக்கு முதலாவது மணி அடிக்கே அம்மா சொல்லிடுவா 4 மணி 5 மணி அடிக்கும் போது போயிடணும் மனுஷன். Donc quand la cloche sonnait, ma mère me disait qu'il fallait aller au temple. நாம கர்த்தரை கனம் பண்ணி அப்படித்தான் நாம வளர்க்கப்பட்டோம். Donc j'ai grandi en donnant le respect et l'honneur à Dieu. நாம தேவாலயத்துக்கு வந்தா நாம கத்தோலிக்கத்துல நாம கதைக்க முடியாது. Quand j'étais catholique, alors je ne devais pas parler pendant le culte. இப்படி கதற வீட்டு வாங்க போட்டுருக்கோம். அவன் அதுல இருந்து சமாள சொல்லுவாங்க. அவங்க கற்றுக் கொடுத்ததை செய்து கொண்டிருப்பாங்க. Donc on peut voir que plusieurs personnes étaient assises à côté et nous devons respecter, honorer et dire le serment. சரியான அமைதியா இருக்கும். Et donc tout était silencieux. ஃாதர் வந்து சொன்னா நாங்க ஆமென் மட்டும் தான் சொல்லுவோம். Donc quand le père parlait, nous disons seulement amen. அப்படி அவங்க கர்த்தரை கனம் பண்றாங்க. Donc ces personnes-là honorent l'Éternel. ஆனா நம்ம சத்தியத்தை அறிஞ்சனாங்க அவங்க சத்தியத்தை அவங்க பிள்ளையா பின்பற்றிட்டு சொல்லுகிற அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு Donc on peut voir que ces personnes qui ne connaissent pas la vérité mais qui honorent l'Éternel, சத்தியத்தை சரியா விளங்கி கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ற என்னுடைய வாழ்க்கையிலும் mais moi qui connais la vérité qui a été lavée par le sang de Jésus-Christ. பெரிய வித்தியாசம் பேச்சில தான் இருக்கிற ஒளிய பலத்துல நான் காணப்படவில்லை. Donc on peut voir qu'il n'y a pas de différence. Il y a seulement une différence dans la parole mais pas dans la force. நான் பலன்னு சொல்றது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்கிற காரியம். Donc la force c'est ce que nous faisons quotidiennement dans notre vie. கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்க பவுல் நாம் பேச்சிலே அல்ல நாம் பலத்திலே கர்த்தருக்கு சாட்சியா வாழ வேண்டும். Donc nous devons être témoins non par la force mais par la parole, dit Paul dans 1 Corinthiens. கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 Corinthiens கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 Corinthiens chapitre 4 verset 20. எடுக்க தேவையில்லை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. Car le royaume de Dieu ne consiste pas en parole mais en puissance. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சிறு சிறு காரியத்துல கர்த்தரை கனம் பண்ணுகிறதையும் கர்த்தரோடு நடக்கிறதையும் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருந்து முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். Premièrement, les enfants apprennent de nous les petites choses que nous honorons à Dieu. பிள்ளை படிக்காட்டி எவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லுங்க பாப்போம். Quand les enfants ils ont du mal à பிள்ளை apprendre, இதுல பிரேமா இருக்கு. donc on peut voir qu'ils sont faibles dans certaines matières. பிள்ளை டியூஷனுக்கு விடணும். Nous les envoyons dans les soutiens scolaires. இல்லாட்டி படிக்கிறவங்களோட சேர்த்து விடணும். Donc sinon nous les ramenons avec les enfants qui travaillent mieux. ஆனா நான் நீங்களும் எப்பயாவது கவலைப்பட்டிருக்கிறோமா என்ற பிள்ளை தேவனை குறித்து அறிகிற அறிவுல குறைவா இருக்கிறது. Mais est-ce que nous nous sommes inquiétés du fait que les enfants ils n'ont pas trop de connaissances concernant Dieu? தேவனை பற்றி பேசுகிற பொழுது அவன் விருப்பமா கேட்கிறான்னு எப்பயாவது நாங்க பிள்ளைய கவலானிச்சிருக்கிறோம். Est-ce que nous avons été attentifs au fait que est-ce qu'il parle de Dieu dans sa vie? நாங்க அதுல எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. Mais nous ne sommes pas attentionnés dans ces choses-là. ஆனா எங்கட விருப்பம் என்ன தெரியுமா? நாம ஆசீர்வதிக்கப்படணும். Mais quelle est notre envie? C'est d'être நாம béni. ஆசீர்வதிக்கப்படணும். C'est d'être béni. ஒரு ஆசீர்வாதமும் தானா வராது. Mais aucune bénédiction ne viendra seule. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா Si tu veux être béni, நீங்க ரெண்டு வேலைக்கு போங்க மனைவி புருஷன் ரெண்டு வேலைக்கு போங்க வடிவா வீடு வேண்டலாம் கார் வேண்டலாம் வடிவா ஆசீர்வாதமா இருக்கலாம். si tu veux être béni, alors toi va au deux travail, ta femme également, achète une maison, alors tu seras béni. இதுக்கு ஜெபம் தேவையில்லை பிரதர். Pour cela tu n'as pas besoin de prière. நீங்க உழைச்சா கடின உழைப்பு உழைச்சா காணும். Mais si tu travailles dur, alors cela viendra. நாம ஆவிக்குரிய விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா இருந்தால் Mais si tu veux être béni spirituellement, நாம் கர்த்தரை கனம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். mais tu dois d'abord donner l'honneur à Dieu. இன்றைக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? Quel est le grand problème aujourd'hui? நாம தேவனை தேடினா ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம் என்று நாம கேட்டு பழகிட்டோம். Nous avons entendu si nous cherchons l'Éternel, alors nous serons bénis. தேவனை தேடினால் இந்த உலக ஆசீர்வாதம் கிடைக்கும்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்க முழு ஜனமும் இங்கதான் இருப்பாங்க. Mais si nous disons que si nous cherchons l'Éternel, alors nous serons bénis, tout le monde extérieur sera ici aujourd'hui. தேவன் ஆசீர்வதிப்பார். L'Éternel bénira. தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். L'Éternel bénira tes mains. தேவனுடைய கரம் நன்மையான காரியங்களை செய்யும். Et les mains de l'Éternel fera de grandes choses. ஆனா இந்த சந்ததி
இந்த உலகத்துல சம்பாதிக்கிறத வச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேணுமாயிருந்தால் நாம் கர்த்தரை கனம் பண்ணி வாழ்கிற சந்ததி மட்டும்தான் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு சமாதான வாழ்க்கையை வாழும் நித்தியமாய் தேவனோடு அவர்கள் ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். Si tu veux être béni, avoir une vie éternelle, alors premièrement toi et ta génération, tu dois honorer l'Éternel dans ta vie. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. Prenez une décision aujourd'hui. நான் கர்த்தரை கனம் பண்ணணும். Je dois honorer l'Éternel. வாயால அல்ல. Ce n'est pas seulement par la bouche, mais pense-le dans ton cœur. இந்த காரியத்துல நான் கனவீனமா இருந்தேன். Toutes les choses où tu déshonores. உங்களை நடத்துறவங்க இல்லாட்டி உங்களை ஊழியக்காரங்க உங்களுக்கு மூலம் தேவனுடைய வார்த்தை பேசுகிற பொழுது அதை எனக்கென்று எடுத்துக்கொள்ளுங்க. Quand les personnes prêchent, que ce soit les serviteurs ou le pasteur parle, alors prends-le pour toi. நான் காலமா இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது தேவ ஆவியானவர் எனக்குள்ள சரியா உணர்த்தினார். Quand j'ai préparé cette parole aujourd'hui, alors je me suis agenouillée devant Dieu. L'Éternel, je m'offre à toi. J'ai fauté sur cette chose. Lave-moi de ton sang, Jésus-Christ. Je suis ton enfant. Donne-moi la force. Saint-Esprit, dirige-moi. Donne-moi la force. Et j'ai prié. Et l'Éternel voit la décision que j'ai prise. L'Éternel conduira. L'Éternel me conduira. Est-ce que l'Éternel me bénira? Il me bénira. Est-ce que l'Éternel prendra ma génération alors? Même si je ne suis point là, je dis avec crainte. Et l'Éternel prendra avec lui ma génération. Nous devons faire attention afin de honorer l'Éternel. Je vais vous parler de David, de la façon de comment il a honoré l'Éternel dans sa vie. Donc on peut voir que le roi David, il est arrivé roi à l'âge de 30 ans. En Samuel chapitre 26, chapitre 6, verset 6 au verset 26. En Samuel chapitre 27, du verset 1 au verset 7. 1 Samuel chapitre 31, du verset 1 au verset 6. 2 Samuel chapitre 1, verset 20. 2 Samuel chapitre 3, du verset 1 au verset 21. 2 Samuel chapitre 5, du verset 1 au verset 10. 2 Chroniques chapitre 11, du verset 1 au verset 9. Donc on peut voir dans ces passages à quel âge David a été roi, à l'âge de 30 ans. Donc à l'âge de 30 ans, le roi David est arrivé roi. கிட்டத்தட்ட தாவீது எழுதின சங்கீதத்தில் அவன் 27-28 வயதில் அவன் பாடின சங்கீதங்கள் அநேகம். Donc on peut voir dans les psaumes que David a pu écrire de nombreux psaumes à l'âge de 27-28 ans. தாவீது எப்பெல்லாம் சங்கீதம் பாடினான்? Donc quand est-ce que David a pu chanter? Quand il a été pourchassé par Saul. Quand il a été humilié par son fils. Quand il est parti dans le pays de Philistins. Dans les situations de détresse, on peut voir que David a pu chanter les psaumes. Donc il a honoré l'Éternel. Donc on peut voir, est-ce que nous, les situations que nous traversons, est-ce que nous chantons les psaumes? On n'a pas besoin de chanter les psaumes. Mais est-ce que nous venons à l'église? Pourquoi vous ne venez pas à l'église? Parce que quelqu'un a parlé contre moi. Pourquoi? Parce que je n'ai pas un bon travail.
நீயும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை கனம் பண்ண தவறோம். Quand nos besoins ne sont pas pourvus, alors nous oublions d'honorer l'Éternel. ஆனா தாவீது பாருங்க, அவனுடைய வயசுல இளம பருவத்துல அவன் தாவீது அரண்மனையில வர்றதுக்கு முதல் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனுடைய வாயில கர்த்தரை மட்டும் துதிக்கிற துதி காணப்பட்டதா இருக்கு. On peut voir que David, avant même d'être dans le royaume, quand il était jeune, on peut voir qu'il louait l'Éternel. ஆகவே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில அவன் சங்கீதம் பாடல. Il n'a pas chanté les louanges, les cantiques quand il était joyeux. ஒரு ஆபத்தான சூழ்நிலை. Quand il était en détresse. அவன் உயிருக்கே ஆபத்து. Il était en danger pour sa vie. சவுல் எத்தனையோ தடவை அவனை கொல்ல முற்பட்டான். Saul a essayé à plusieurs reprises de tuer David. ஆனால் அவனுடைய இதயம் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். Mais dans son cœur, il voulait honorer l'Éternel. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சரித்திரத்தை படிச்சிருப்பீங்கன்னா கர்த்தரை மட்டுமல்ல அபிஷேகத்தை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் கனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு மனதுடையவனாக தாவீது இருந்தான். Donc on peut voir que David avait un cœur non seulement d'honorer l'Éternel, mais également les onctions de l'Éternel. அந்த தாவீது Ce même David, தன்னுடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 70 வயதுல quand il avait l'âge de 70 ans, ஒரு வாழ்க்கையில ஒரு மத்மமான ஒரு வயதுன்னு சொல்லலாம். donc c'est une personne qui était âgée, ஒரு சங்கீதத்தை எழுதுறார். donc il écrit un psaume, அந்த சங்கீதம் தான் சங்கீதம் 37. donc c'est le psaume நாம் 37. எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் சங்கீதம் 37. Nous allons tous prendre le psaume. 25வது வசனத்துல ஒரு அருமையான ஒரு நல்ல வசனம் எழுதி வச்சிருக்கிறார். Donc il écrit un très beau verset, chapitre 20, verset 25. வாசிப்போம். சங்கீதம் 37 25. Psaume 37, verset 25. J'ai été jeune, j'ai vieilli, je n'ai point vu le juste abandonné, ni sa postérité mendiant son pain. நான் இளைஞனாயிருந்தேன், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இதாட்ட ஸ்டேட்மென்ட் தாவீதுடைய ஸ்டேட்மென்ட். On peut voir c'est ce que dit David. நீதிமானுடைய சந்ததி உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு ராஜா. Essayez de réfléchir, c'est un roi. அவன் எத்தனை பேரை கண்டிருப்பான்? Il a vu beaucoup de personnes. நானும் நீங்களும் இந்த வசனத்தை சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையோட இருந்திருக்கும். Si vous et moi nous disons ce verset, தாவீது ராஜா. mais on peut voir que David c'est le roi. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. Donc c'est le roi d'Israël. முதலாவது சவுல் இருந்தான். Donc premièrement c'était le roi Saul. Et ensuite il y avait le roi David. தாவீதுக்கு பிற்பாடு தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. Et ensuite après David le pays a été séparé en deux. ஆனா தாவீது நிறைய பேரை கண்டிருப்பான். Donc David a pu voir de nombreuses personnes. நிறைய பேரை பார்த்திருப்பான். Il a pu voir de nombreuses personnes. நிறைய பேரோட பழகிருப்பான். Il a pu fréquenter plusieurs personnes. அவன் கர்த்தரை கனம் பண்ணினவங்களை பார்த்திருப்பான். Il a pu voir les personnes qui ont honoré l'Éternel. தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவங்களை Il பார்த்திருப்பான். a pu voir les personnes qui ont donné la première place à Dieu. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றார் பாருங்க, நான் இளைஞனா இருந்தேன், நான் முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதையும் நான் காணவே இல்லை. Donc il dit avec assurance que j'ai été jeune, j'ai vieilli, je n'ai point vu le juste abandonné. இன்றைக்கு அந்த தாவீதுடைய வசனம் எனக்கும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது. Que ce verset nous ramène dans notre தேவன் அவர் மூலமாய் சொன்ன வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனை கனம் பண்ணி இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட மகனே மகளே, நாம் தேவனை கனம் பண்ணி கர்த்தருக்குரிய கனத்தை கொடுத்து நானும் நீங்களும் வாழ்வோமானால் இன்றைக்கு தாவீது இந்த உலகத்தை கடந்து விட்டு எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் அவன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் அது தேவனுடைய வார்த்தை, அது உயிருள்ள வார்த்தை. எங்களுடைய சந்ததியை குறித்தோ இந்த பிள்ளையை குறித்தோ பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்தோ கலங்கிக் கொண்டிருக்கிற தாயோ தகப்பனை உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். நீங்கள் இருதயத்தில் இருந்து உண்மையாய் கர்த்தரை கனம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியாய் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக் கொடுப்பீர்களானால் நாம் நிம்மதியாய் கண்ணை மூடலாம். எங்களுடைய சந்ததி இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறது அது கர்த்தருடைய வார்த்தையாய். On peut voir que nous avons été lavés par le sang de Jésus-Christ. Ainsi comme David, nous devons honorer, donner la première place à Dieu. Ainsi les parents, vous, peut-être que vous êtes inquiets concernant vos enfants, mais honorez l'Éternel, donnez la première place. Ainsi votre génération, votre postérité sera bénie. இது தேவனுடைய வார்த்தை.
C'est la parole de l'Éternel. வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போகாது. Peut-être que le ciel et la terre peuvent disparaître, mais la parole ne disparaîtra pas. உண்மையா இதை கேட்க உங்களுக்கு ஒரு வியப்பு வரும். Quand vous écoutez cette parole, ஒரு தீர்மானம் எடுக்க உங்க இதயம் முந்துப்படவும். que votre cœur doit prendre une décision. நான் கர்த்தரை கனம் பண்ணி தான் வாழ்வேன். Je dois honorer l'Éternel dans நான் ma இதை vie. கற்றுக் கொடுப்பேன். Je dois l'apprendre. இந்த உலகத்தை திரும்பி பாருங்க. Voyez le monde aujourd'hui. எத்தனை செய்திகளை நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க. Vous pouvez voir plusieurs informations sur YouTube. எத்தனை காரியங்களை நீங்க காதால கேட்கறீங்க. Vous pouvez entendre plusieurs choses par vos oreilles. எத்தனை பணக்கார பட்டியல்ல இருந்தவங்களுடைய கடைசி வாழ்க்கை கடைசி நிமிடங்கள் சிறைச்சாலையிலையும் தற்கொலையிலேயும் முடிந்ததை இந்த உலகம் எங்களுக்கு காண்பித்திருக்கிறது. On peut voir que plusieurs riches ont fini soit dans le suicide, soit en prison. ஒரு காலத்துல நடிகர்களாக புகழின் உச்சியில் இருந்தவர்கள் மனம் பேதிக்கப்பட்டு பைத்தியக்காரர்களாக அவர்கள் இறந்ததை இந்த உலகத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். On peut voir que plusieurs acteurs ils étaient dans des grandes places, mais ils ont fini pauvres. ஆனால் நானும் நீயும் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் நீதிமான்களாய் வாழ்வோமானால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நாம் கைவிடப்பட மாட்டோம், எங்களுடைய சந்ததியும் கைவிடப்படாது. On peut voir que nous avons été lavés par le sang de Jésus-Christ. Ainsi, si nous sommes justifiés, alors notre génération, notre postérité ne sera point abandonnée par Dieu. நீங்க உலக சரித்திரத்துல பார்க்கலாம், ஒரு காலத்துல கோடீஸ்வரராக இருந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் தரித்திரர்களாக இந்த உலகத்திலேயே தவறான காரியங்களை செய்கிற சந்ததியாக அநேக பிள்ளைகளை அவர்கள் விட்டுட்டு போயிருக்கிறார்கள். On peut voir que beaucoup de millionnaires ils ont beau être riches, mais les enfants ont fini pauvres ou ils se sont détournés dans le mal. ஆனால் தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நாம் நீதிமானாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை கனம் பண்ணி நாங்கள் வாழ்ந்து கர்த்தருக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்போமானால் எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை வழி தப்பி போகாதபடிக்கு காக்கிற ஒரு நல்ல தேவனை அப்பாவாக அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். On peut voir que nous avons été lavés par le sang de Jésus-Christ, nous avons été justifiés. Ainsi, si nous honorons l'Éternel, alors l'Éternel gardera notre génération et notre descendant. ஆகவே இந்த இடத்திலே தேவன் நீதிமான்களாகிய பெண்களையும் நீதிமான்களாகிய ஆண்களையும் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். Et l'Éternel cherche aujourd'hui les femmes justes et les hommes justes. ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். Et l'Éternel regarde les personnes qui ont été lavées par le sang de Jésus-Christ, qui a été justifié. நீங்கள் கேட்கலாம், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய நிலைமை என்னன்னு கேட்கலாம். Peut-être que vous vous demandez, mon mari n'est pas sauvé, moi je suis sauvé. Peut-être que ma femme n'est pas sauvée, moi je suis sauvé. Quelle est ma situation? தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. Mais l'Éternel ne fait pas d'acception de personne. அவர் நீதி உள்ளவர். L'Éternel est juste. அவர் அன்புள்ளவர். L'Éternel est amour. ரட்சிக்கப்பட்ட தாயோ ரட்சிக்கப்பட்ட கணவனோ நீங்க கர்த்தரை கனம் பண்ணி வாழ்வீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய சந்ததிகளும் அப்படியே பாதுகாக்கப்படும் என்கிறது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக Et இருக்கிறது. la parole de Dieu, l'Éternel dit que peut-être que toi tu as été sauvé, mais vis une vie en honorant l'Éternel, alors ta postérité, ta génération sera gardée. ஆகவே பிள்ளைகளை குறித்து சந்ததியை குறித்து வருகிற கவலைகளை நாங்கள் எப்படி மேற்கொள்கிறது? Comment nous surmonter les problèmes concernant la génération, les postérités à venir? இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு இப்ப இத குறித்து ஒரு கவலையோட நீங்க இருக்கலாம். Peut-être que vous avez une tristesse concernant votre génération. நீங்க பாரத்தோட இருக்கலாம். Peut-être que vous avez un poids dans votre cœur. என்ன சந்ததியில எப்படி நடந்துச்சு? Comment? Peut-être que ma génération a fait telle chose. என்ன சந்ததியில திருமணத்துல பிள்ளைகள் குழம்பி பிள்ளைகள வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. Peut-être que les enfants sont écartés des chemins pendant le mariage. நான் என்ன செய்வதுன்னு ஒரு கேள்வியோட கூட இருக்கலாம். Peut-être que vous vivez avec une telle question dans votre vie. ஆகவே ஒரே ஒரு பதில்தான். Mais une seule réponse. நாம் நீதிமான்களாய் மாற இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட எங்களை முதலாவது நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Nous devons nous consacrer pour que nous soyons lavés par le sang de Jésus-Christ dans notre vie. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறார்கள். Donc la Bible dit que tous les hommes ont péché, ils ont perdu la gloire de Dieu dans leur vie. ஒரு நாள் இந்த சத்தியத்தை அறியாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய தாயும் தகப்பனும் எங்களை வளர்த்தபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம்.
Mais un jour, nous vivons comme nos parents nous ont éduqués dans notre vie. ஆண்டவர் கிருபையாய் ஒரு நாள் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் உங்களுடைய பாவங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளது. அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரார் என்கிற இந்த அற்புதமான வார்த்தையை கேட்க எங்களுக்கு வழியை உண்டாக்கினார். Mais l'Éternel nous a ouvert la porte pour nous dire que l'Éternel est la vie, le chemin et la vérité, et il nous a fait traverser dans ce chemin pour que nous soyons ses enfants. வேதத்தை வாசிக்கிற பொழுது கண்டுகொண்டோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறது. La Bible dit que le salaire du péché, c'est la mort. ஆகவே நாங்கள் வாழ்கிற பொழுது பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி மனசும் மாமிசமும் விரும்பின காரியங்களை செய்து தேவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Donc quand nous péchons, nous perdons la gloire de Dieu, nous perdons Dieu, et nous vivons comme notre chair nous semble en vie. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுப்பானால் அவருடைய நீதி என் தலைமேலும் என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து என்னை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை விசுவாசித்து என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார் என்று நான் வாய்நாளே அறிக்கை எடுக்கிற பொழுது அந்த நிமிடத்தில் தாமே நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. On peut voir que lorsque nous ayons foi en Jésus-Christ et qu'il est mort pour nos péchés sur la croix, sa justice est sur notre tête et nos péchés sont sur sa tête. நான் சொல்லுவது இலகுவாக சொல்லிவிட்டேன். Ces choses-là, je le dis facilement. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். Mais vous devez connaître une chose. ஒன்றை புரிந்து கொள்ள Vous வேண்டும். devez comprendre une chose. ஆவியானவர் உங்களுடைய இதயங்கள் பேச வேண்டும். Que le Saint-Esprit parle dans votre cœur. இந்த விடுதலையை கொடுக்கிறதற்கு, Pour donner cette délivrance, இந்த மீட்பை தருகிறதற்கு, pour donner cette rédemption, என்னை நீதிமானாய் மாற்றுகிறதற்கு, pour nous changer en des justes, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் le Dieu qui a créé le ciel et la terre, எனக்காக, pour moi, என்னுடைய மீட்புக்காக pour me... தன்னையே ஜீவ பலியாக, Il s'est sacrifié pour moi, பாவம் இல்லாதவராக, lui qui était sans péché, பரிசுத்தராக lui qui était saint, தன்னை ஊற்றி கொடுத்து, il nous a donné, il s'est offert pour nous. வேதம் சொல்லுகிறது, La Bible dit, நாம் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, nous ne sommes pas or et argent, நாம் பரிசுத்த இரத்தமாகிய ஆட்டு குட்டியானவருடைய இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். mais nous avons obtenu la rédemption par le sang de Jésus-Christ qui était pur. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், Je dis par le nom de Jésus-Christ, நீங்கள் அணிந்திருக்கிற பொன்னாய் இருக்கலாம், peut-être que vous êtes vêtus d'or, நீங்கள் அணிந்திருக்கிற வெள்ளியாய் இருக்கலாம், vêtus d'argent, அதுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. il y a un prix pour tout cela. நானும் நீங்களும் கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்கு அது பெருமதியே இல்லை. Mais il n'est pas comparable à அது le விலை sang மதிப்பற்றது. qui nous a été donné. அதுக்கு பெருமதியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தேவனே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இன்னோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Que Jésus-Christ parle à travers moi. உங்களுடைய சந்ததியை குறித்து கவலைப்படுற சகோதரனே சகோதரியே, Vous qui vous inquiétez de la génération, நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. mais sacrifie ta vie à Dieu. இயேசுவை சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள். Accepte Jésus-Christ dans ta vie. அருமையான வார்த்தை மத்தேயுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். L'Éternel a dit une parole dans நாம் Matthieu, எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். Matthieu chapitre 6, மத்தேயு verset 6ஆம் 33. அதிகாரம் 33ஆவது வசனம். Matthieu 6, verset 33. Cherchez premièrement le royaume et la justice de Dieu, et toutes ces choses vous seront données par-dessus. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Premièrement, cherchez le royaume et la justice de Dieu, et toutes ces choses vous seront données par-dessus. நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை இந்த 33க்கு முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், Si vous lisez le chapitre 6, சரீர பிரகாரமான தேவைகளை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. donc on peut voir les besoins que peut avoir un corps. ஆனா நாம நீதிமானாக மாற்றப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்கிற பிள்ளைகள் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். Et nous qui avons accepté Jésus-Christ, nous qui nous avons été justifiés, நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமாயிருந்தால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். si nous voulons honorer Dieu, alors premièrement, nous devons chercher le royaume de Dieu. நாம்
அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? Est-ce que nous faisons ainsi? ஆகவே அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிற பிள்ளைகளா இருப்போமானால் Si nous cherchons le royaume de Dieu எங்களுடைய வாழ்க்கையில dans notre vie, நாம் தேவனுக்கு தான் கணக்கை கொடுக்கிறவர்களா இருப்போம். nous donnerons honneur à Dieu. அப்படி தேடினா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Alors si nous cherchons ainsi, qu'est-ce que nous obtiendrons? நீதி உண்டாகும், Nous aurons la justice, சமாதானம் உண்டாகும், nous aurons la paix, பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். nous serons remplis de joie par le Saint-Esprit. காரியமும் Et ces trois choses, தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார். et l'Éternel nous a donné à ses enfants. நீதிமானா இருக்கிற நானும் நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்துல வளர்கிற பொழுது Nous qui avons été justifiés, qui grandissons dans ces எங்களை choses-là, அறியாமலே நாங்கள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம். sans le savoir, nous honorons l'Éternel. சற்று இந்த நேரம் நாம் எங்களை ஆராய போகிறோம். Donc nous allons nous examiner. நாம் நீதி எங்கள் வாழ்வின் மூலமாய் வெளிப்படுகிறதா? Est-ce que par notre justice, nous révélons ces choses-là? என்னோடு பழகிறவர்கள், என்னோடு நெருங்கி பயணிக்கிறவர்கள், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியை காணத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? Donc les personnes qui nous fréquentent, les personnes qui sont proches de nous, est-ce qu'ils voient la justice de Dieu à travers notre vie? அதை நாம் ஆராய வேண்டியிருக்கிறோம். Donc nous devons nous examiner. எங்களுடைய வாழ்க்கையில மற்ற பகுதி எல்லாவற்றிலையும் நாம் தேவ நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். Est-ce que dans notre partie, dans notre vie, est-ce que nous révélons la justice de Dieu? இரண்டாவது, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் வாழ்கிறோமா? Et deuxièmement, est-ce que nous faisons la paix? தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எந்த இடத்திலையும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Donc dans toutes circonstances, nous les enfants de Dieu, nous devons apporter la paix. நீங்கள் அப்படி செய்கிற பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். Et quand nous agissons de la sorte, alors nous honorons l'Éternel. உங்களோட வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருது. Donc admettons que vous avez un problème dans votre lieu de travail. அந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு சொல்யூஷனை கொண்டு வரீங்க. Donc vous apportez une solution à ce problème. தீர்வை கொண்டு வரீங்க. Vous apportez une solution. உங்களை பத்தி கேட்பாங்க. Donc on va vous dire une chose. அடுத்தது கேட்பாங்க, பிரதர் எல்லாரும் கூட நீங்க வித்தியாசமா இருக்கீங்க, சிஸ்டர் வித்தியாசமா இருக்கீங்க, என்ன இது? நீங்க சொல்லுவீங்க, நான் தேவனுடைய பிள்ளை. Donc frères, sœurs, vous êtes différents. Quelle est la raison? Alors je suis enfant de Dieu. ஆக நான் தேவ பிள்ளையாகி நான் சமாதானத்தை தான் இந்த உலகத்துல வாழ்ந்து நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Donc nous avons été appelés à apporter la paix dans ce monde. எப்பவும் சண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எத்தனை பேர் தேவை? Donc pour se disputer, on a besoin de combien de personnes? On a besoin de 2 personnes. ரெண்டு பேர் தான் சண்டை பிடிக்கிறாங்களே எங்கட லிஸ்ட்ல சேர்க்கவே முடியாது. Donc sans 2 personnes, personne ne peut se disputer. ஆனா குறைஞ்சது ரெண்டு பேர் போணும். Donc au moins, on a besoin de 2 personnes pour se நான் என்ன disputer. எடுத்துக்கொள்றேன்? Donc je me prends un exemple. நான் என்னுடைய மனைவி சண்டை பிடிக்கிறேன். Moi et ma femme, on se dispute. நான் இதை பிரசங்கிக்கிறேன். Donc je prêche la parole. நான் என்ன செய்யணும் முதலாவது? Qu'est-ce que je dois faire premièrement? நான் சமாதானத்தை உண்டு பண்றவனா இருக்கணும். Je dois me ramener la paix. கதைச்சாலே நிப்பாட்டா இல்ல. Donc quand vous parlez, நான் என்ன செய்யணும்? qu'est-ce que je dois அந்த faire? இடத்தை விட்டு போயிடணும். Je dois partir. அவங்க என்ன செய்வாங்க? Qu'est-ce que ma தனியா femme va கலெக்ட் faire? பண்ண கலைச்சிட்டு ஓஞ்சிடுவாங்க. Elle va parler toute seule et elle va s'arrêter. Qu'est-ce que je veux dire par là? பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. Quand vous voyez une situation où il y a un problème ou une dispute, vous devez vous éloigner de là. நீங்க சமாதானத்தை உண்டு பண்றவா இருக்கீங்க. Vous devez apporter la paix. கர்த்தரை கனம் பண்றீங்க. À ce moment-là, vous honorez l'Éternel. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில மகிமைப்படுறீங்க. Et vous glorifiez le nom de l'Éternel dans votre vie. ஒரு கதை நான் கேட்டேன். Donc j'ai entendu une histoire. ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சண்டை நடக்கலாம். Donc dans une maison, il y avait une femme et un mari qui se disputent. சத்தம். Donc on peut voir qu'il y a plein de bruit qui sort de la maison. கதவுல இப்படி தட்டுப்படுதா டக் டக்கண்டு. Donc on entend que quelqu'un frappe à la porte. டக்கண்டு கணவன் பேச்ச நிப்பாட்டு ஆறு கதவை கட்டறாங்க. Donc le mari dit arrête de parler. Il y a quelqu'un qui frappe à la porte. Donc là c'est le silence total. கதவை திறந்தா. Donc là ils ouvrent la porte. ஒரு சிஸ்டர் வரா. Donc il y a une dame qui vient. பிரசிடென்ட் பிரதர். Et elle dit சிஸ்டர். Face de l'autre, la sœur. சாதாரணமா ஒரு விசுவாசி. Et on peut voir que c'est fidèle. C'est pas le pasteur. மூப்பர் கூட வரல. Ce n'est pas les anciens. அப்ப வந்து ஒரு 5 நிமிஷம் கலைச்சாங்க. Donc elle a parlé pendant 5 minutes. சந்தோஷமா பழையனாங்க டீ குடிச்சாங்க. Donc ils ont bu le thé, ils ont parlé et elle est partie. அவங்க போனப்ப இரண்டாவது கட்ட காட்சி துவங்கிட்டு. On peut voir qu'une fois qu'elle est partie, la dispute a repris. ஊழியக்காரன் அழகா சொன்னார். அந்த வார்த்தை என்ன தொட்டது? Donc le serviteur a dit une chose qui m'a touchée. சாதாரணமான ஒரு விசுவாசிக்கு முன்பதாக நானும் நீங்களும் எங்கட கௌரவத்தை காக்க புருஷன் மனைவி ஒருமனை பார்த்தீங்கல்ல. Donc on peut voir que வானத்தையும் பூமியையும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன்
எனக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து என்னை நீதிமானாக மாற்றின தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற அந்த அறிவு எனக்கு இல்லாமல் போச்சு, உங்களுக்கு இல்லாமல் போச்சு. கர்த்தர் எவ்வளவு கவலைப்படுங்க. Donc on peut voir que déjà face à une simple fidèle, l'homme et la femme, ils ont voulu garder l'honneur. Alors la personne qui nous a créés, qui nous a donné son propre sang, alors nous nous inquiétons même pas de ce qu'il peut penser ou penser de nous. தடவை நாம் இப்படி வாழ்ந்திருக்கிறோம். Combien de fois nous avons vécu de telles situations? மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் எங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்துகிறோமா? தேவன் எங்களை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் எங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப முற்படுறோம். Est-ce que nous rectifions notre vie parce que les autres regardent, ou est-ce que nous essayons de rectifier notre vie parce que Dieu nous regarde? நாம மனிதருக்கு பயப்படுறதுக்கும் தேவனுக்கு பயப்படுறதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம். On peut voir qu'il y a 1000 fois de différence entre Dieu qui nous regarde et les hommes qui peuvent nous regarder. நாம மனிதருக்கு பயப்படுறது அவங்க எங்களுக்கு ஏதாவது செய்திருவாங்கன்னு சொல்லி. Donc on a peur des hommes parce qu'on pense qu'ils peuvent agir contre nous. எங்களுக்கு அவப்பேரை பேசிடுவாங்கன்னு சொல்லி. Donc ils peuvent parler contre nous. நாம கர்த்தருக்கு பயப்படுறதுன்றது அவர் மேல் வைத்த ஒரு மரியாதை அன்பின் நிமித்தம். Mais la crainte que nous avons à l'Éternel, c'est la crainte que nous pouvons montrer à travers l'amour et l'honneur que nous avons pour lui. Que nous sommes enfants de Dieu. Que nous sommes ses témoins. Nous devons apporter la paix. Et il m'a donné cette responsabilité. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Donc si nous honorons l'Éternel de la sorte, alors il est certain que nous ne devons pas nous inquiéter concernant nos enfants. நான் இதை தியானிச்சு கொண்டு இருக்கிற பொழுது ஒரு காரியம் எனக்கு நினைவுல வந்துச்சு. Quand j'étais en train de méditer ces paroles, donc tu vas dire ces paroles, இதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்ல போற. Tu vas dire ces paroles devant les personnes. என்ன இடத்துல சமாதானம் பண்ணினா என்று அப்படியே இந்த நினைவு இந்த மைண்ட் அப்படியே வந்துச்சு. Et l'Éternel m'a mis devant moi, où est-ce que tu as apporté la paix? அப்பதான் நம்மளங்க படிச்சு செஞ்சு. C'est pourquoi je me suis agenouillée, j'ai prié. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். Je vais vous donner un petit exemple. நான் வக்கன்ஸ்க்கு கார் ஓட்டிட்டு பொழுது, Donc lorsque je suis partie en vacances, j'ai conduit. நான் 130ல ஓடுறேன். Je roule à 130 நான் km/h. ஓவர்டேக் பண்ணி நான் வலப்பக்கம் கார் எடுக்கிறேன். Donc je vais à droite. என்ன ஓவர்டேக் பண்ணி ஒரு ஆள் 140ல ஓடுது. Donc une autre personne roule à 140 km/h. தெரியாது. என்ன அறியாம கார் 150ல நான் ஓடினேன். Donc sans même que je sache, je commence à rouler à 150 km/h. உடனே ஒரு கிளிக் பட்டது போல என்ற எண்ணத்துல பட்டுச்சுது. இது வந்து ஒரு பொல்லாதத்துக்கு வழிவகுக்கும். Donc là j'ai un sentiment qui vient que c'est un danger pour moi. இதே என்னோட கார்ல இருந்தாங்களே எல்லாம் நல்ல நெத்திரையும் காய்ச்சி கொண்டு வராங்க. Donc les personnes qui étaient dans la voiture parlaient, priaient. Donc j'ai ressenti. மற்றவன் முந்துறான் என்று சொல்லி நீ உன்ன அறியாமலே நீ வேகத்தை கூட்டுற 130 மேக்ஸிமம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா நாம் யாரை பழிய போடுறது? தேவன் எங்களை பாதுகாக்கல, தேவனை பாதுகாக்கல. நான் என்னுடைய கீழ்ப்படியாமையினால நடந்த ஒரு காரியமா இருக்கு. Donc on peut voir que j'ai voulu dépasser cette personne alors que c'était 130 km/h et quand il y a un danger, on dit que l'Éternel ne m'a pas protégé. இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்டான காரியமும் எங்களுடைய பெருமையும் நாங்கள் கர்த்தரை கனம் பண்ணாமல் தான் அப்படி நடந்தது என்கிறத நீங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்க. Nous devons comprendre une chose, tous les incidents qui peuvent arriver dans notre vie, c'est le fait que nous n'avons pas honoré ou que nous sommes orgueilleux devant Dieu. நீங்க கர்த்தரை கனம் பண்ணுவீங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்க? போனாலும் பரவாயில்ல. அதுல இருந்து நான் முடிவெடுத்தேன், யாருதான் முந்தி போனாலும் எத்தனை பேர் நீங்க முந்தி போய் எப்படி கையை தூக்கி இருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். நான் செய்திருக்கிறேன். Combien de personnes ont tendu les mains, on fait des appels de phare quand une personne peut dépasser. Donc j'ai pensé que c'était une faute. Je suis enfant de Dieu. Je n'ai pas honoré l'Éternel. Quand une personne se dispute en voiture, la personne dit de descendre. Quand vous fautez en voiture, combien de personnes vous avez demandé pardon? Et dans tous ces moments-là, vous n'avez pas honoré l'Éternel.
பொழுது அதால வார பாதிப்பு அது கர்த்தருக்கல்ல, எங்களுக்கு தான் முதலாவது. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு என் மூலமாய் உங்கள் மூலமாக அது பெரிய ஒரு இழப்பை கொண்டு வரதா இருக்கிறது. Donc on peut voir que tous les incidents, le fait que vous ne nous obéissez pas, la première chose c'est que vous êtes impactés, et deuxièmement, vous ramenez un impact au royaume de Dieu. இரண்டாவது, மூன்றாவது, பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். Donc la joie que vous pouvez avoir par le Saint-Esprit. எங்களுடைய வாழ்க்கையில நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் என்று பவுல் பிலிப்பியர் 4:4 என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள்ள நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அது எப்படி சாத்தியமாகும்? Donc dans Philippiens 4:4, Paul dit que nous devons être heureux en tout temps en Dieu. எப்போதும் எங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம சந்திக்கிறோம். Est-ce que nous traversons des situations où nous pouvons être toujours heureux? பிள்ளைகளால பிரச்சனை வருது. On peut avoir des problèmes par nos enfants. கணவனால பிரச்சனை வருது. On peut avoir des problèmes par nos maris. மனைவியால பிரச்சனை வருது. Des problèmes par la femme. எங்க சொந்தங்களால பிரச்சனை வருது. Par nos proches. பிரச்சனை தான். Donc les problèmes sont les problèmes. நீ யாரு? நீ யாரு? Mais vous êtes qui? நான் யாரு? Moi je suis qui? நான் தேவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். Je suis un juste qui a été lavé par le sang de Jésus. பொறுப்பு ஆளுக்குள்ள இருக்கு. Qui est la responsabilité d'être heureux. Donc il est en moi. பவுல் இத சொல்ற பொழுது அவர் ஏதோ வெளியில இருந்து பாவைக்கு போட்டுன்னு சொல்லல. Donc Paul ne dit pas les choses en extérieur, mais il dit cette parole en étant en prison. தேவனுடைய ஒரு மனுஷன் தேவ ஆவியினால நிரம்பி இருந்து ஒரு நீதிமான் அத சொல்வானா இருந்தா. Donc si un homme de Dieu est rempli par le Saint-Esprit et dit ces paroles, இந்த வார்த்தையை என்னோட வாழ்க்கையிலே சொல்லவும் மற்றவர்களுக்கு முன்பு வாழ்ந்து காட்டி கர்த்தரை கனம் பண்ணவும் பெரிய பொறுப்பு எனக்கு உங்களுக்கு இருக்கு. donc il est notre responsabilité de dire ces paroles et de le vivre à travers notre vie. ஆவே கர்த்தர் என்னோட உங்களோட பேசியிருக்கிறார். Que l'Éternel parle en vous et en moi. கிட்டத்தட்ட 16-17 கிட்ட இருக்குது. ஆனா ஒரு மணி நேரம் கடந்துச்சு. Donc il y a plusieurs choses à dire. உங்களோட சிம்பிளா சாதாரணமா பேசியிருக்கிறேன். Mais je vous ai parlé de manière simple. நாம கர்த்தரை கனம் பண்ணணும். Nous devons honorer l'Éternel. ஏலி என்கிற ஒரு ஆசாரி. Donc Élie était un sacrificateur de Dieu. தன்னுடைய பிள்ளைகளான ஓப்பினி பினெகாசுக்கு Ophné et Phinéas. அவன் சொன்னான். அத நீங்க வாசிச்சு பாருங்க. அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. Dans 1 Samuel chapitre 2, vous pouvez lire ces passages. என்ன பிள்ளைகளே, donc mes enfants, எல்லாம் தவறுறீங்கன்னு சொல்லி tu fais ces erreurs. ஜனங்கள் சொன்னா கேக்குறான் கண்டிட்டு பட்டு படாம சொல்லிட்டு விட்டுட்டான். Donc il dit ces choses mais அவன் சொன்னவன். donc il dit ces choses, les erreurs de ses enfants. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? Mais que dit l'Éternel? நீ என்னை பார்க்கல. Né de moi, நீ பிள்ளைகளை நேசிச்சாய். tu aimes tes enfants plus que moi. பிள்ளைகள் கிட்ட தவற்ற சொன்னா ஆனா அதுக்கு நீ முடிவு எடுக்கல. Tu as dit les erreurs de ses enfants mais tu n'as pas pris de décision. பரிசுத்த சம்பத்துல நீ என்ன கனம் பண்ணல. Tu ne m'as point honoré dans le lieu saint. நீ ஆசாரியர். Tu es un sacrificateur. ஊழியக்காரர். Tu es un serviteur de Dieu. நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற என்னென்ன நான் நியாயத்து பார்க்கிறேன். நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளா இருக்கலாம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் இந்த இடத்துல மாத்திரமல்ல கேட்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். Je dois répondre, je dois donner des réponses si mes enfants fautent dans la présence de Dieu. கனம் பண்ணுகிற தேவ பிள்ளையாகிய உன்னையும் உங்களையும் நான் கேட்டு பார்க்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தவற்றுக்கு காரியத்துக்குரிய காரியத்தை நிச்சயமா நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். Nous devons rendre des comptes, toutes les personnes, tous les enfants qui honorent l'Éternel. நாம கர்த்தரை கனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். Nous sommes appelés à honorer l'Éternel. நான் சொன்னபடி நீங்க மீட்கப்பட்ட பிள்ளைகள். Vous avez été நீங்கள் நீதிமான்கள். Vous êtes justifiés. நீங்கள் உலகத்துக்கு குப்பாய் அழைக்கப்பட்டவர்கள். Vous avez été நீங்கள் appelés உலகத்துக்கு வெளிச்சமாய் அழைக்கப்பட்டவர்கள். Vous avez été appelés நீங்கள் pour la lumière du monde. பட்டணமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. La parole de l'Éternel dit que tu es la வெளிச்சம் கொடுக்க que tu as அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். été appelé pour être la lumière du monde. ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி வருவதற்கு நீங்கள் கலங்கரை விளக்காய் அழைக்கிறது இருக்கிறது அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Vous êtes un flambeau, vous êtes la lumière pour être les personnes qui sont dans les ténèbres. இப்படிப்பட்ட பெரிய பொறுப்புக்கு இருக்கிற நானும் நீங்களும் ஏயை போல அசதியாய் இருந்து பிள்ளைகள் தவறை பார்த்தும் கண்டிக்காமல் அதற்குரிய காரியத்தை தேவ சமூகத்திலே போராடி தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரர் மூலம் நாங்கள் அதை சீர்படுத்தாமல் விட்டு விடுவோமானால் ஒரு நாள் தேவன் எங்களை பார்த்து சொல்லுவார், நீ என்னை கனம் பண்ண வேண்டிய விதமாய் கனம் பண்ணவில்லை, ஆகவே நான் உன் பிள்ளைகளை நான் மறந்தேன். Donc on peut voir que Élie, même s'il a entendu les erreurs de ses enfants, il n'a pas pris de décision devant la présence de Dieu. Alors l'Éternel a dit, je t'oublierai.
அந்த வார்த்தை நம்ம Donc பேசியிருக்கோம். l'Éternel a parlé à travers sa parole. எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தராலே வந்த சுதந்திரம். Donc on peut voir que c'est l'héritage que l'Éternel nous a donné nos enfants. அவராலே வந்தது. Donc c'est l'entraille que l'Éternel nous a donné. தேவ பிள்ளையை பெற்றெடுத்த மகனே மகளே உன்னை பார்த்து சொல்லுகிறேன். Donc vous qui avez enfanté avec la bénédiction de l'Éternel, பலிபீடமாய் கர்த்தருடைய சமூகத்தில ஜீவ பலியாக பிள்ளையை நீ ஒப்புக்கொடு. tu dois sacrifier tes enfants à l'Éternel. நீ ஆராதனைக்கு வருகிறதற்கோ வேத படிப்புக்கு வருவதற்கோ அக்கியங்களுக்கு கலந்து கொள்வதற்கோ பிள்ளையை சாட்டாய் சொல்ல வேண்டாம். Tu ne dois pas donner des excuses concernant tes enfants parce que tu ne peux pas venir au culte à l'étude biblique. அந்த ஆசீர்வாதம் அவரை தேடுவதற்கு தடையாய் இருக்காது. Que la bénédiction que l'Éternel te donne n'est pas un obstacle pour le chercher. நானும் நீங்களும் கண்மூடித்தனமாய் வாழ்வோமானால் Si nous fermons les yeux sur ces choses-là, நாம் கலங்கி கண்ணீர் வடித்து நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்குள்ளே நானும் நீங்களும் செல்வோம் என்கிறதுல மாற்றமே இல்லை. il n'y a pas de changement, nous vivrons des situations où nous serons dans des pleurs. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களை நடத்த எங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். Nous devons offrir notre vie pour que le Saint-Esprit conduise, dirige notre vie. நாம் யாவரும் எழுந்திருப்போம். Nous allons tous nous lever. உங்களை மாதிரியான சூழ்நிலையில தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Moi aussi, je vis comme vous. நாம் நினைத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த தேசத்தில் வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Et ensemble, nous devons nous unir pour pouvoir vivre pour Dieu. கர்த்தரை கனம் பண்ணுவோம். Nous devons honorer l'Éternel. தேவனுடைய காரியங்களை எங்களை சிந்தையில நிறுத்துவோம். Donc, mettons les choses de Dieu dans notre cœur. தேவனை அறியாத ஜனங்கள் தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் எங்கள்கிட்ட இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். Donc, les personnes qui ne connaissent pas Dieu, c'est à travers nous qui doivent le connaître. Le Dieu que nous louons est justice. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ளவர். Le Dieu que nous louons est saint. அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். Il établit la justice. அவர் முகம் பார்த்து பட்சபாதமாய் நடக்கிறவர் Il அல்ல. n'est pas d'acception de personne. இந்த உலகத்துல ஒரு நீதிபதி வழங்கின நீதியை காட்டிலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுடைய நீதி அது அவ்வளவு கற்றது யாருமே அதில் பிழை கண்டுபிடிக்க இயலாத ஒரு பெரிய ஒரு மகா பெரிய நீதியை வழங்குகிற தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் Le கொண்டிருக்கிறோம். Dieu que nous louons est un juge qui peut établir toute justice et par-dessus tout. எங்களுடைய வாழ்க்கையில Donc, dans notre vie, தாவீது ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். comme David a prié, nous devons மறைவான prier. பாவங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Éternel, protège-moi de tous les péchés cachés. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் Toutes les choses qui peuvent உம்முடைய apporter du mal. குமாரனாகிய இயேசுவின் இரத்தத்தாலே என்னை கழுவி Lave-moi du sang de என்னையும் Jésus-Christ. என்னுடைய சந்ததியையும் நான் கிறிஸ்தாங்கமாய் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Je m'offre, je sacrifie ma main et ma génération. L'Éternel என்ன conduis-moi. நடத்துங்கப்பா. L'Éternel conduis-moi. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். Que ta main soit என் avec moi. பிள்ளைகளோடு கூட Que இருக்கட்டும். ta main soit avec என் mes enfants. சந்ததியோடு கூட Que ta இருக்கட்டும். main soit avec ma நாங்கள் génération. அறியாமல் தவறிவிட்ட காலங்களை ஒரு திசை மன்னியுங்கப்பா. Pardonne les fois que j'ai fauté. இரத்தத்தாலே கழுவுங்கள். Lave-moi de ton sang, உம்முடைய Jésus-Christ. கரத்தை எங்களை விட்டு எடுத்து விடாதீங்க. Ne m'abandonne உம்முடைய point. கிருபை எங்களை விட்டு எடுத்து Ta விடாதீங்க. grâce ne உம்முடைய m'abandonne சமூகத்தை pas. போதும் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. Aide-moi à préserver ta présence. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இந்த ஆன்லைன் மூலமா இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை கொடுக்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.